ஆ நீங்க தானே கேட்பீங்க இப்படி 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 இப்படி. பஜ்ஜியே அப்பா அம்மா போட தெரியாதா? எப்படி கட் பண்ணணும்? கட் பண்ண சொல்லிட்டாங்கடி. அது அம்மா ஃபர்ஸ்ட் நேராவே நீட் நீட்டாவா? காட்டி இத காட்டி. பிச்சிட்டியா? இரு. தெரில, நான் ஏதோ ஒரு என்னோட ஸ்டைல்ல போட்டு தரேன். எனக்கு அந்த இதெல்லாம் எப்படி வெட்டணும்னு தெரில. சரியா? இதுக்கு நான் ரவுண்ட் ரவுண்டாவே வெட்டியிருப்பேன். அது ஒரு பஜ்ஜி மாதிரியாவது இருக்கும். பஜ்ஜி போட சொன்னீங்க பாரு. இதுல இப்படிதான் பஜ்ஜி போட்டு தர முடியும். நான்லாம் எங்க அம்மா வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னால கரண்டியை பிடிச்சி சமைச்சனாலே கிடையாது. இதுதாங்க உண்மை. எங்க வீட்டுக்காரு கல்யாணத்துக்கு முன்னால எங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்து பாத்தீங்கன்னா அதான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் முத வந்தாங்க. அதுக்கு முன்னால வந்தாங்கன்னா ஊர் திருவிழா அந்த மாதிரி வந்தாங்க. அப்பெல்லாம் அம்மா சமைச்சிருவாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அதுக்காண்டி எங்கள் வீட்டுக்கார் வர்றப்போ ரசம் வச்சு கொடுத்தேன். அவர் சாப்பிட்டுட்டு வேணா இன்னொரு நாள் உங்களை வீடியோலேயே நான் அவரை சொல்ல வைக்கிறேன். என்ன அழகில் நான் சமைச்சிருந்தேன்றதை பாருங்கள். துணி துவைப்பேன், பாத்திரம்லாம் கழுவுவேன். கரண்டி பிடிச்சி சமைச்ச நாளுன்றதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் ஆகி இங்கே வந்த பிறகு தான் நான் வந்து ஒன்றா இங்கே தான் கற்றுக்கிட்டேனே தவிர அம்மா வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா சோறு வடிக்கணும், இதுதான் வெந்துட்டு அப்படின்ற அந்த ஒரு பக்குவம் தான் தெரியுமே தவிர குழம்பு அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே வந்து ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டது தான். அதுவும் கூட இங்கே வந்து கூட பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார்லாம் எனக்கு வந்து ஒன்றும் சொல்லுவாங்க, காய் கட் பண்ணுறது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து நான் வந்தப்பமே அவங்களே உடம்பு முடியாமல் தான் இருந்தாங்க. அவங்களையும் நான் குறை சொல்ல மாட்டேன், அவங்க எனக்கு சொல்லித்தரலன்னெலாம். என்னோடய நாத்தனாரும் நானும் தான் வந்து பார்த்திங்கன்னா செய்வோம். சமையல் பாத்திரங்கள் வந்து நானே, நாத்தனார் ஒருத்தவங்க இருந்தாங்க, மேரேஜ் ஆகாமல் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க தங்கச்சி. நாங்கள் 2 பேர் தான் செய்வோம். தெரிஞ்சதும் தெரியாது என்னமோ இந்த சொப்பு சாமா விளையாட்டு மாதிரி தான் ஏதோ சமைச்சிக்கிட்டு கிடந்தோம் 2 பேரும். கல்யாணம் ஆகி வந்து நான் வந்த புதுசில் எங்கள் மாமியாரே சொல்லுவாங்க, இன்னும் 2 பேரும் என் பெரிய நாத்தனாட்ட சொல்லுவாங்க, 2 பேரும் சொப்பு சாமா வச்சு விளையாடுற மாதிரி சமைக்கிறாங்கம்மா அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அது என்ன உண்மை தான். இப்போ வந்து அவங்க சொன்னது அந்த நேரத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் கோவம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்க்க போனால் அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட அதில் ஒன்றுமே தெரியாமல் மேரேஜ் ஆகி வந்து ஒரு சமையல் தெரியாமல் நான் அவ்வளோ கஷ்டமும் பட்டிருக்கேன். அவங்க சொல்கிறதெல்லாம் அப்போ கோவம் இருந்தது, இப்போ அதான உண்மை அப்படின்ற மாதிரி இப்போ ஏற்றுக்கிட்டேன். ஓகே, அதனால தான் இப்போ வந்து ஒரு பஜ்ஜி போடனா கூட இவ்வளோ திணறேன் பார்த்தீங்களா? அது தீபாவளி பலகாரம்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க கூட சேர்ந்து தான் நான் எதனாலும் போடுவேன். என் தனியாலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஓரளவு மற்றபடி சமையல்லாம் ஓரளவு நான் நல்லா செய்வேன். அதுவும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டுக்கோங்க. நானே சமைச்சிட்டு ஏம்மா இதை நானே புகழக்கூடாது, அவங்க தான் சொல்லணும். அதானே கரெக்டு. அடுத்தவங்க சொல்லணும் நம்ம சமைக்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு. இப்போ இந்த மாவில் இவ்வளோத்தையும் போட்டு முடிப்போமான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. இன்னும் வெங்காயம் வேறு இருக்குன்னு இவ்வளோ இருக்குது. பார்க்கலாம் முடியுதான்னு சொல்லி. சரியா? மறக்காமல் அதுக்கு நடுவில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்ததுன்னு வைங்களேன், உள்ளே போயிட்டு நம்ம வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணி உங்களோட கருத்து எதுனா இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சேனலும் வளரணும் அப்படின்னு நினச்சி எல்லா சாமிக்கிட்டையும் வேண்டிக்கோங்க. சரிங்களா? அப்போமே நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படிதான். எங்கள் அம்மா என்னடா செய்வாங்க, சீக்கிரம் தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பசங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. செஞ்சோன்னுங்க பார்த்தீங்களா, கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. மாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்ததே இந்த வருங்க 4-5 பீஸு தான். பாப்பா எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட போகிறாங்க. சரி, சாப்பிட்டுட்டு. ஏன்னா இப்போ மழை நேரம் பார்த்தீங்களா, ஏற்கனவே இப்போ மழை வந்துக்கிட்டு இருக்குது. அந்த என்ன பண்ணியிருந்தேன், காலையிலே கேட்டிருந்தோம். மாவுலாம் வீட்டிலலாம் வாங்கிலாம் வச்சு இல்லை, காலையிலே சரி இன்னைக்கு இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அதனால் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த மாவுலாம் நம்ம வீட்டில் இதெல்லாம் வந்து அவ்வளோவாலாம் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். என்ன ஐட்டங்கள் முக்கால்வாசி செய்ய மாட்டேன். இந்த புட்டு பயிரெலாம் அவிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்நாக்ஸாவது நான் செஞ்சு கொடுத்துருவேன். எண்ணெயில் போடுற ஐட்டம் எனக்கே ஒத்துக்காதுன்றப்போ நாங்கள் வீட்டில் செய்கிறதே கிடையாது. வெளியிலேயும் நான் வெளியில் எண்ணெய் பொருள்லாம் வாங்கி அதிகமாக சாப்பிட மாட்டோம். முன்னாலேயாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 3-4 மாதம் ஆகுது. வீட்டில் ஒன்லி எதனா ஒரு பழங்கள்லாம் எதனா வாங்கி போடுறதோட சரி. பப்பாளி பழம், வாழைப்பழம். இப்போ நான் வீட்டில் ஏற்கனவே ஒரு வாழைத்தார் பழுத்து இருந்தது.
தார் அறுத்துருந்தோமா அது அந்த மாதிரி தான் எதனா சாப்பிடுவோமே தவிர என்ன பொருளே கிடையாது. இன்றைக்கி திடீர்னு எனக்கே காலைல தோணுச்சு சரி கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வர சொல்லி பசங்களுக்கு சனிக்கிழமை லீவு தானே. வாரம் சனிக்கிழமை இப்போ 2-3 வாரமாக என்ன பண்ணாங்க ஸ்கூல் வச்சுட்டே இருந்தாங்க. இந்த வாரம் லீவ் விட்டுருந்தாங்க. அதனால இந்த வாரம் இதை போட்டாச்சு. சரி நாங்களும் செஞ்சு என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன் சாப்பிட்றாங்க. நீங்களும் மழை காலத்தில் எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. டீ காஃபி இதுக்கு பாப்பா அப்பயே சொல்லிட்டா இது கூட ஒரு காஃபி இருந்தால் பால் இருந்தால் நல்லாயிருக்குன்ட்டாங்க. சரி நான் அதையும் போட்டு கொடுக்குறேன். இதெல்லாம் போட்டுட்டு சரி நீங்களும் எதனா செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.